வணக்கம். டான் தமிழின் பிரதான செய்திகளுடன் நான் குணம்துஷந்தன். யாழ்ப்பாணம் நல்லூர் முன்வீதியில் திறக்கப்பட்ட அசைவ உணவகத்தை ஆற்றுவது குறித்து விசேட கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது. யாழ்ப்பாணம் நல்லூர் முன்வீதியில் திறக்கப்பட்ட அசைவ உணவகத்தை ஆற்றுவது குறித்து தமிழ் சைவ பேரவையின் அழைப்பில் சைவ அமைப்புகளின் விசேட கலந்துரையாடல் நேற்று நல்லூர் சிவகுரு ஆதீனத்தில் இடம்பெற்றது. நாளை தினம் சைவ அமைப்புகள் மற்றும் ஆதீனங்கள், குருமார் ஒன்றியங்கள், ஆலய பரிபாலன சபையினர் தலைமையில் வடமாகாண ஆளுநரை சந்தித்து குறித்த அசைவ உணவகத்தை அகற்றுவது தொடர்பில் மகளிர் ஒன்றை கையளிப்பது என இக்கலந்துரையாடலில் தீர்மானிக்கப்பட்டது. எனவே குறித்த சந்திப்பில் கலந்து கொள்ளவுள்ள மற்றும் விரும்பும் அல்லது ஆதரவு தெரிவிக்கும் அமைப்புகள் இன்று நள்ளிரவுக்கு முன்னர் 077-07-56-333 எனும் இலக்கத்துக்கு தொடர்பு கொள்ளுமாறும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அண்மையிலே நல்லூர் முன்வீதியிலே திறக்கப்பட்ட அசைவ உணவகத்தை மூட வைக்க வேண்டிய தேவைப்பாடு பற்றி ஆலோசித்திருந்தோம். அந்த வகையிலே யாழ் நீதவான் நீதிமன்றிலே யாழ் மாநகர சபையினுடைய சுகாதார பகுதியினரால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு தண்டப்பண அறவீட்டுடன் மேலும் 7 நாட்கள் அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலே சைவ அமைப்புகள் மிகவும் அவசரமாக நாங்கள் ஒன்று கூடி ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கின்றோம். நாளை வெள்ளிக்கிழமை வடமாகாண ஆளுநர் அவர்களை சந்தித்து சைவ அமைப்புகள், இந்து அமைப்புகள், ஆதீனங்களுடைய தலைமையிலே குருமார் ஒன்றியங்கள், ஆலய பரிபாலன சபைகள், ஏனைய சமய அமைப்புகள் இவ்விடயத்திலே ஆதரவு தெரிவித்து நிற்கின்ற அனைத்து அமைப்புகளையும் ஒன்று திரட்டி ஒரு மகஜரொன்றை அவருக்கு கையளித்து இந்த விடயத்திலே தலையிட்டு உரிய நீதியை பெற்றுத்தர வேண்டும் என்றும், இந்த அசைவ உணவகம் உடனடியாக மூடப்பட வேண்டும் என்றும், நிரந்தர நோக்கிலே அகற்றப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலே அந்த வேண்டுகோளை முன்வைப்பதாக தீர்மானித்திருக்கிறோம். அனைத்து சைவ அமைப்புகள், இந்து அமைப்புகள், ஆலய பரிபாலன சபைகள், இதிலே ஆர்வம் கொண்டிருக்கின்ற, நீதிக்காக போராடுகின்ற அனைத்து அமைப்புகளையும் நாங்கள் அன்புரிமையோடு அழைத்து நிற்கின்றோம். நள்ளிரவுக்கு முன்பாக தமிழ் சைவ பேரவையினுடைய நிர்வாக காரியதரிசியினுடைய பின்வரும் தொலைபேசி கையடக்க தொலைபேசி இலக்கத்துக்கு புலனத்தின் ஊடாகவோ நேரடியாகவோ நீங்கள் உங்கள் அமைப்புகளுடைய பெயர்களை அனுப்பி வைத்தால் அவற்றையும் நாங்கள் இதற்கு ஆதரவான அமைப்புகளாக இணைத்துக் கொள்ள முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொலைபேசி இலக்கம் 077-075-6333. இந்த ஒரு வேண்டுகோளை சைவ அமைப்புகள் சார்பிலும் சைவ மக்கள் சார்பிலும் நாங்கள் அனைவரிடமும் வேண்டி நிற்கின்றோம். நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து நல்லூரினுடைய புனிதத்தையும், தமிழர்களுடைய அடையாளத்தையும், சைவ தமிழ் அடையாளத்தையும் பேணி பாதுகாக்க வேண்டிய தேவை அனைவருக்கும் இருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்திலே இந்த விடயத்திலே அனைவரும் ஒன்றுபட்டு முழுமையான ஆதரவை தருமாறு அனைத்து சைவ அமைப்புகள் சார்பிலும் தமிழ் சைவ பேரவை சார்பிலும் அன்புரிமையோடு கேட்டு நிற்கின்றோம். இன அழிப்பு போன்ற கருத்துக்கள் பயிரப்படுவதற்கு எதிராக எதிர்காலத்தில் சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார். இலங்கையில் தமிழின அழிப்பு இடம்பெற்றதாக கூறப்படும் குற்றச்சாட்டுக்களை முற்றாக நிராகரிப்பதாக வெளிவார அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார். கனடாவில் பிரம்டன் நகரசபைக்குட்பட்ட பகுதியொன்றில் தமிழின அழிப்பு தொடர்பாக அமைக்கப்பட்ட நெவுத்தூவி தொடர்பில் கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை தெரிவித்தார். இலங்கையில் தமிழின அழிப்பு இடம்பெற்றதாக கூறும் குற்றச்சாட்டுக்களை அரசாங்கம் முற்றாக நிராகரிக்கிறது. கனடாவின் பிரம்டன் நகர சபையின் அனுசரணையுடன் அமைக்கப்பட்டுள்ள குறித்த நெவுத்தூவிக்கு கடும் எதிர்ப்பை வெளிப்படுத்துகிறோம். முன்னாள் வெளிவார அமைச்சர் அலி ஷப்ரீம் இதற்கு எதிர்ப்பை வெளியிட்டிருந்தார். இறுதி யுத்தத்தில் நந்திக்கடல் பகுதியில் கைக்குழந்தைகளுடன் வந்தவர்களை கூட எமது இராணுவத்தினர்தான் காப்பாற்றியுள்ளனர். இன அழிப்பு என்பது தமிழர்களை இராணுவத்தினர் தேடி தேடி கொலை செய்திருக்க வேண்டும். அவ்வாறு இடம்பெற்றதா? யுத்த காலத்தில் சரணடைந்த அல்லது இராணுவத்தின் கட்டுப்பாட்டுக்குள் வந்தவர்களை இராணுவத்தினர்தான் காப்பாற்றியிருந்தனர். தமிழின அழிப்பு உள்ளிட்ட பதங்களை பயன்படுத்தி கோஷங்கள் மற்றும் பதாதைகள் வைக்கப்படுகின்றன. முள்ளிவாய்க்கால் பகுதியில் இம்முறையும் இந்த பதங்கள் பயன்படுத்தப்பட்டன. இன அழிப்பு போன்ற கருத்துக்கள் பயிரப்படுவதற்கு எதிராக எதிர்காலத்தில் சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார். யாழில் உள்ள புடவைகத்தில் தவறவிடப்பட்ட கைப்பையை எடுத்துச் சென்ற பெண்ணை போலீசார் தேடி வருகின்றனர்.
கடந்த 18ஆம் தேதி யாழில் உள்ள புடவேகம் ஒன்றுக்கு சென்ற பெண் ஒருவர் அங்கு தனது கைப்பையை மறந்து வைத்துவிட்டு சென்றுள்ளார். அந்த கைப்பையில் ஒரு தொகை பணம், கைபேசி மற்றும் தனியக்க இயந்திர அட்டை என்பன உள்ளதாக அந்த பெண் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் குறித்த கைப்பையை வேறு பெண்ணொருவர் எடுத்து செல்வது அங்குள்ள சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. இது குறித்து யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அந்த வகையில் குறித்த பெண்ணை போலீசார் தேடி வருகின்றனர். யாழில் முதியவர் ஒருவர் தவறான முடிவெடுத்து உயிர் மாய்த்துள்ளார். யாழில் முதியவர் ஒருவர் தவறான முடிவெடுத்து நேற்றைய தினம் தூக்கிட்டு உயிர் மாய்த்துள்ளார். மாவிக்கலட்டி கொல்லங்கலட்டி பகுதியைச் சேர்ந்த செல்லத்துறை கதிர்வேல் என்ற 74 வயது முதியவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இவர் தனது மகனுடன் வசித்து வந்துள்ளார். இந்நிலையில் வீட்டுக்கு அருகே உள்ள வேப்பமரத்தில் தூக்கிட்டு உயிர் மாய்த்துள்ளார். அவரது சடலம் மீட்கப்பட்டு உடற்கூற்று பரிசோதனைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஆவண்ணா ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டார். விசாரணைகளின் பின்னர் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. நாட்டின் பல பகுதிகளில் இன்றும் மழை பெய்யக்கூடும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. நாட்டின் பல பகுதிகளில் இன்றும் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. அந்த வகையில் மேல் சப்ரமு, வடமேல், வடமத்திய, மத்திய மாகாணங்களிலும் காலி, மாத்தறை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஊவா மாகாணம் மற்றும் அம்பாறை மாவட்டத்தின் சில இடங்களில் மாலை அல்லது இரவில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு, வடமத்திய, வடமேல் மற்றும் தெற்கு மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணத்தியாலத்துக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும். இதேவேளை இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் ஏற்படும் அனர்த்தங்களை குறைப்பதற்கு தேவையான பாதுகாப்பு முன்னாயத்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. முழு அரச அனுசரணையுடன் பொசன் தினத்தை நடாத்துவது தொடர்பில் அரசாங்கத்தை பாராட்டுவதாக மிகிந்தலை ரஜமகா விகாராதிபதி தம்மரத்ன தேரர் தெரிவித்துள்ளார். 2025ஆம் ஆண்டு முழு அரச அனுசரணையுடன் பொசன் தினத்தை நடாத்துவது தொடர்பில் அரசாங்கத்தை பாராட்டுவதாக மிகிந்தலை ரஜமகா விகாராதிபதி தம்மரத்ன தேரர் தெரிவித்துள்ளார். 2025 பொசன் நிகழ்வு தொடர்பில் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்ற சந்திப்பில் இவ்வாறு குறிப்பிட்டார். புத்த சாசன சமய மற்றும் கலாசார அலுவல்கள் அமைச்சர் ஹினிதும சுனில் சனவி, ஜனாதிபதியின் செயலாளர் நந்திக சனத்குமார் நாயக் ஆகியோரின் பங்கேற்புடன் இந்த சந்திப்பு நடாத்தப்பட்டது. 2023ஆம் ஆண்டிலிருந்து நிறுத்தி வைக்கப்பட்ட அரச பொசன் நிகழ்வை மீள நடாத்த ஆரம்பித்து எதிர்கால சந்ததிக்காக பாதுகாப்பது அரசாங்கத்தின் பொறுப்பாகும் என தம்மரத்ன தேரர் தெரிவித்தார். புத்த தர்மத்தால் உலகம் அமைதி காணட்டும் என்பதே பொசன் தினத்தின் துணைப்பொருளாகும். அரச பொசன் நிகழ்வுக்கு இணையாக எதிர்வரும் 1ஆம் தேதியிலிருந்து தான தர்ம பூஜைகளுக்கு முன்னுரிமை அளித்து பல்வேறு வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட உள்ளன. பொசன் வாரம் ஜூன் மாதம் 7 முதல் 13ஆம் தேதி வரை இடம்பெற உள்ளது. அந்த காலப்பகுதியில் அனுராதபுரம் மாவட்ட மதுபான சாலைகளை மூடுவதற்கும் தீர்மானிக்கப்பட்டது. பொசன் காலப்பகுதியில் அனுராதபுரம் செல்லும் மக்களுக்காக தேவையான அனைத்து வசதிகளையும் வழங்குவது குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டது. இதன்போது அரச பொசன் நிகழ்வுக்கு அமைவான வசதிகளை வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதியின் செயலாளர் நந்திக சனத்குமார் நாயக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல் வழங்கினார். இந்த சந்திப்பில் ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் ரோஷன் கமகே, பௌத்த மத அலுவல்கள் பணிப்பாளர் நாயகம் RMB ரட் நாயக்க உள்ளிட்ட நிறுவன தலைவர்கள் பங்கேற்றனர். கிளிநொச்சி உமையாள்புரத்தில் பேருந்தும் வேனொன்றும் விபத்துக்குள்ளானது. கிளிநொச்சி உமையாள்புரத்தில் கொழும்பில் இருந்து வரையிருந்த இலங்கை போக்குவரத்து சபை பேருந்தும் வேன் ஒன்றும் விபத்துக்குள்ளானது. பேருந்து உமையாள்புரத்தில் வாகனம் ஒன்றை முந்தி செல்வதற்கு முயற்சித்த போது இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. எவருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படாத போதும் வாகனங்களுக்கு மட்டும் சேதம் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் மேலதிக விசாரணைகளை கிளிநொச்சி போலீசார் மேற்கொண்டனர்.
யாழ்ப்பாணத்தில் 764 மற்றும் 769 ஆகிய வழித்தட பேருந்து சேவைகளை காங்கேசன்துறை ரயில் நிலையத்தில் இருந்து ஆரம்பிக்க வேண்டும் என்ற தீர்மானத்தில் மாற்றமில்லை என வடக்கு மாகாண ஆளுநர் நாவண்ணா வேதநாயகன் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் 764 மற்றும் 769 ஆகிய வழித்தடங்களின் பேருந்து சேவைகளை காங்கேசன்துறை ரயில் நிலையத்தில் இருந்து ஆரம்பிக்க வேண்டும் என வடக்கு மாகாண ஆளுநர் செயலகத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானத்தில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை என வடக்கு மாகாண ஆளுநர் நாவண்ணா வேதநாயகன் தெரிவித்துள்ளார். இந்த தீர்மானத்துக்கு அமைவாக பேருந்து சேவையை ஒழுங்குபடுத்தி கண்காணிப்பதாக யாழ்ப்பாண மாவட்ட பிரதி போலீஸ் மா அதிபர் ஆளுநர் செயலக கூட்டத்தில் உறுதியளித்த நிலையில் அதனை செயற்படுத்துமாறு வடக்கு மாகாண ஆளுநர் பிரதி போலீஸ் மா அதிபருக்கு அறிவுறுத்தியுள்ளார். உள்ளூராட்சி சபைகளில் ஆட்சி அமைப்பது தொடர்பில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியுடன் மட்டும் பேச்சு நடாத்தியுள்ளதாக இலங்கை தமிழிசு கட்சியின் பதில் தலைவர் CVK சிவஞானம் தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி சபை தேர்தல் முடிந்தவுடன் உள்ளூராட்சி சபைகளில் ஆட்சி அமைப்பது தொடர்பில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியுடன் மட்டும் பேச்சு நடாத்தியுள்ளதாகவும் ஏனைய கட்சிகளுடன் பேச்சு நடாத்தவில்லை எனவும் இலங்கை தமிழிசு கட்சியின் பதில் தலைவர் CVK சிவஞானம் தெரிவித்துள்ளார். நேற்று யாழ்ப்பாணத்தில் எமது செய்தி சேவைக்கு கருத்து வெளியிடுகையில் இவ்வாறு குறிப்பிட்டார். இந்த உள்ளாட்சி தேர்தல் முடிந்த பிறகு தமிழரசு கட்சி நேரடியாக பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியுடன் மட்டும்தான். ஏனையவர்களோடு நாங்கள் எந்தவித பேச்சுவார்த்தையும் நடத்தவில்லை. டிடிஎன்ஏ பொறுத்த வரையில் அவர்களுடைய சந்திப்பின் போது நானாட்டான் பிரதேச சபை மன்னார் மாவட்டத்திலும் மானிப்பாய் வலிகிழக்கு மற்றும் சாவச்சேரி பிரதேச சபைகளுடைய தலைவர் பதவியை தங்களுக்கு வழங்க வேண்டும் என்ற மாதிரியான ஒரு கோரிக்கை வைத்தார்கள். வலிகிழக்கு பிரதேச சபையை விட்டு கொடுப்பது சிரமமாக இருக்கும், அது சாத்தியமில்லை என்று உடனடியாகவே என்னால் தெரிவிக்கப்பட்டது. அந்த நிலை அவ்வாறு தொடர்கிறது. ஆனால் ஏனைய 2 சபைகளை பொறுத்தவரையிலே இந்த 2 தவிசாளர்களை வழங்குவது பற்றி பொதுச் செயலாளர் சம்பந்தப்பட்டவர்களோடு பேசி ஒரு இணக்கப்பாட்டுக்கு வர முடியுமா என்று ஆராய்வதாக உறுதியளிக்கப்பட்டது. ஆனால் இன்னும் அந்த கலந்துரையாடல் நிறைவு பெறவில்லை. அந்த கலந்துரையாடல்கள் நிறைவு பெற்ற பின் தான் மானிப்பாய் மற்றும் சாவகச்சேரி பிரதேச சபைகளுடைய எங்களுடைய நிலைப்பாடு தெரிய வரும். தீர்க்கமான ஒரு முடிவு எட்டப்படவில்லை. தமிழரசு கட்சி இந்த தேர்தலிலே முதன்மை பெற்ற எல்லா உள்ளூராட்சி மன்றங்களிலும் நாங்கள் அந்த தலைமைத்துவ நிர்வாகத்துக்கான பெயர் குறித்து முன்மொழிவுகளை செய்ய வேண்டும் என்றும் தமிழ் தேசிய பரப்பில் உள்ள கட்சிகள் எங்களுக்கு ஆதரவு தருவார்கள் என்று எதிர்பார்ப்பது என்ற நிலை இருக்கிறது. அந்த நிலை இன்னும் தொடர்கிறது. திரு சித்தார்த்தன் அவர்களோடு நான் தொடர்பு கொண்டு ஒற்றுமை கருதி நீங்கள் எங்களுக்கு ஆதரவு தர வேண்டும் என்று அவரை கேட்டிருக்கிறேன். அதனுடைய முடிவை அவர் ஏனைய அவர்களுடைய பங்காளி கட்சிகளுடன் கலந்து பேசி அறிவிப்பதாக தெரிவித்திருக்கிறார். டிடிஎன்ஏ கூட நாங்கள் பேசியிருக்கிறோம் என்றாலும் ஏனைய தமிழ் தேசிய பரப்பில் உள்ள கட்சிகளோடு இன்னும் நாங்களும் பெரிய அளவில் ஆதரவு கோரி பேசவில்லை என்றாலும் அவர்களும் எங்களோடு இன்னும் யாரும் தொடர்பு கொண்டு பேசவில்லை. வவுனியா புவர்சங்குளம் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி லஞ்சம் பெற்ற குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ளார். வவுனியா புவர்சங்குளம் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி லஞ்சம் பெற்ற போது லஞ்ச ஊழல் ஆணைக்குழு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த கைது நடவடிக்கை நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது. புவர்சங்குளம் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி லஞ்சம் கோருவதாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு முறைப்பாடு வழங்கப்பட்டது. அதற்கமைய நேற்று மாலை புவர்சங்குளம் போலீஸ் நிலையத்துக்கு சென்ற லஞ்ச ஊழல் ஆணைக்குழு அதிகாரிகள் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி 5 லட்சம் ரூபாவை லஞ்சமாக பெற்ற போது கைது செய்துள்ளனர். காணி விடயம் ஒன்று தொடர்பில் குறித்த லஞ்சம் பெறப்பட்டதாக தெரிய வருகின்றது. கைது செய்யப்பட்ட பொறுப்பதிகாரி மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக வவுனியா தலைமை போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். தொடர்பது வெளிநாட்டுச் செய்தி.
காசாவில் கடந்த 24 மணி நேரத்தில் 84 பேர் உயிரிழந்துள்ளனர். காசாவில் கடந்த 24 மணி நேரத்தில் இஸ்ரேல் நடாத்திய தாக்குதல்களில் 84 பேர் உயிரிழந்துள்ளனர். இதனால் காசா மீது இஸ்ரேல் நடாத்திய தாக்குதல்களில் இதுவரை உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 53,587 அதிகரித்துள்ளது. இந்த தாக்குதல்களில் உயிரிழந்தவர்களில் பெண்கள் மற்றும் குழந்தைகள் அதிகம் என அதிகாரிகள் கவலை வெளியிட்டுள்ளனர். இந்த நிலையில் காசாவின் அல் அவுடா வைத்தியசாலை இஸ்ரேலிய படையினரால் முற்றுகையிடப்பட்டுள்ளதாக வைத்தியசாலை பணிப்பாளர் முகமது ஜல்கா தெரிவித்துள்ளார். வைத்தியசாலை முழுமையான முற்றுகையின் கீழ் உள்ளது. அதனால் வெளியில் இருந்து நோயாளர்களை உள்ளே எடுக்க முடியாத நிலை காணப்படுகின்றது. ஆளில்லா விமானம் ஒன்று வைத்தியசாலையை சுற்றியுள்ள பகுதியில் துப்பாக்கி பிரயோகத்தில் ஈடுபட்டது. டாங்கிகளின் துப்பாக்கி பிரயோகத்தையும் கேட்க முடிகின்றது. 400 முதல் 500 மீட்டர் தொலைவில் இது இடம்பெறுவதுடன் வைத்தியசாலை நிலைமை மிக மோசமாக உள்ளது என வைத்தியசாலை பணிப்பாளர் குறிப்பிட்டார். தடைகள் காரணமாக மருந்து பொருட்கள் போதாமையினால் இந்த வைத்தியசாலை இயங்குவதில் பெரும் நெருக்கடி நிலை ஏற்பட்டுள்ளது. காசாவில் குழந்தைகள், கர்ப்பிணிகள் உட்பட 20 லட்சம் பேர் பட்டினியால் தவிப்பதாக ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது. 11 வாரங்களில் பசி பட்டினியால் 57 குழந்தைகள் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதேவேளை காசாவுக்குள் போதுமான அளவுக்கு அத்தியாவசிய மனிதாயமான உதவிகள் செல்ல அனுமதி வழங்கப்பட வேண்டும் என பரிசுத்த பாப்பரசர் 14ஆம் லியோ வலியுறுத்தியுள்ளார். புனித பீட்டர் சதுக்கத்தில் தனது முதல் வார உரையை மக்கள் மத்தியில் ஆற்றிய வேளை இந்த விடயத்தை வலியுறுத்தினார். போரில் பாதிக்கப்பட்ட காசாவுக்குள் மனிதாயமான உதவிகள் செல்வதற்கு இஸ்ரேல் விதித்துள்ள தடை விலக்கப்பட்டு அங்கு வாழும் மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய உதவிகள் வழங்கப்பட வேண்டும். காசா போதி நிலைமை மிகவும் வருத்தம் அளிப்பதுடன் வலி மிகுந்ததாக காணப்படுகிறது என குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் எமது நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.